ஹே காய்ஸ், இந்த வீடியோவில் டாப் 5 மோஸ்ட் அவைட்டட் பைக்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயில்டாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய பைக்ஸில் எந்த பைக் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற அந்த மோஸ்ட் அவைட்டட் பைக் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோண்டாவோட CB500F அப்படிங்கிற இந்த பைக் தான். இந்த CB500Fஐ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4 லட்ச ரூபாயிலிருந்து 4,30,000 எக்ஸோரூம் ப்ரைஸில் லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த CB500F பார்த்தீங்க அப்படின்னா யமஹாவோட MT-03 ரைவலா லான்ச் பண்ண போறதாவும் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த CB500F அப்படிங்கிற பைக் பாத்தீங்கன்னா குளோபல் மார்க்கெட்ல ஒரு நல்ல சேல் இருக்கக்கூடிய பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பைக் தான். ஆனா இந்த பைக் ஒரு ட்வின் சிலிண்டர் பைக், லிக்விட் கூல்ல வந்து இருக்கு. DOHC 8 வால்வ் இன்ஜின் தான் கொடுத்திருக்காங்க. இந்த பைக் இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா 47 ஹார்ஸ் பவரும் 43 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் இந்த பைக்கால ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 6 ஸ்பீட் கியர் பாக்ஸும் கொடுத்திருக்காங்க. ஃப்ரண்ட்ல உங்களுக்கு பாத்தீங்கன்னா சிங்கிள் டிஸ்கும் ரியர்லயும் சிங்கிள் டிஸ்கும் கொடுத்திருக்காங்க. டியூவல் சேனல் ABS அவைலபிளா இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம 17 இன்ச்ல அலாய் வீல்ஸ் வந்து ஃப்ரண்ட் அண்ட் ரியர் கொடுத்திருக்காங்க. டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமென்ட் கிளஸ்டர், ப்ளூடூத் கனெக்டிவிட்டிங்கிற மாதிரியான ஆப்ஷன் எல்லாமே அவைலபிளா இருக்கு. இந்த பைக்கோட லைட் அப்படின்னு பாத்தீங்கன்னா LED ஹெட் லேம்ப், LED டெயில் லேம்ப், LED இண்டிகேட்டர்ஸும் அவைலபிளா இருக்கு. டிசைனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஹோண்டால இருக்கக்கூடிய இந்த செக்மெண்ட் பைக்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இதே டிசைன் தான். ஸோ அந்த வகையில் டிசைன் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்க தோணுது. மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த பைக் ஒரு தாறுமாறான ட்வின் சிலிண்டர் நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டர். அண்ட் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து நல்ல பெஸ்டான இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா டைமென்ஷன்ஸுமே நமக்கு வந்து சூப்பராக தான் இருக்குங்க. 16 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி, 190 கிலோகிராம் வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெஸ்டான ஹோண்டாவோட ட்வின் சிலிண்டர் பைக் 500cc CB500F அப்படிங்கிற நேம்ல கூடிய சீக்கிரம் வந்து லான்ச் பண்ண போறாங்க யமஹாவோட MT-03 ரைவலா. ரெண்டாவதா பாத்தீங்கன்னா ஆப்ரிலியாவோட டியூனோ 457 அப்படிங்கிற இந்த ஒரு பைக்கு. இந்த ஆப்ரிலியாவோட டியூனோ 457 அப்படிங்கிற பைக் பார்த்தீங்கன்னா பேரலல் ட்வின் சிலிண்டர் பைக்கு. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் 457cc தான் கொடுத்துருக்காங்க. இந்த பைக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தாறுமாறான ஒரு பைக்குங்க. இந்த பைக்கோட இன்ஜின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 457cc வந்து உங்களுக்கு லிக்விட் கூல்ல வந்து கொடுத்துருக்காங்க. 47 ஹார்ஸ் பவரும் 44 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 6 ஸ்பீட் கியர் பாக்ஸும் வந்து அவைலபிளா இருக்கு. இந்த பைக்கோட ஃப்ரேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூல் பீம் அலுமினியம் ஃப்ரேம் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. ஃப்ரண்ட்ல யூஸ்டு ஃப்ரண்ட் ஃபோக்ஸும் ரியர்ல மோனோஷாக் சஸ்பென்ஷன் அட்ஜஸ்டபிள்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் ரியர் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ABS வந்து அவைலபிள், அதாவது சிங்கிள் டிஸ்க் பிரேக் அண்ட் டியூவல் சேனல் ABS அவைலபிளா இருக்கு. அண்ட் அதே சமயம் பார்த்தீங்கன்னா 17 இன்ச்ல அலுமினியம் அலாய் வீல்ஸ் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த டியூனோ 457 அப்படிங்கிற பைக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்டான ஒரு பைக்காகவும் இருக்குங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வந்து ஒரு ஷார்ப்பான ஒரு நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டர். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 2024 மோட்டோ ஷோல எல்லாமே வந்து ஷோகேஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ரொம்பவே அக்ரெசிவான பைக்காக இருக்கு. இந்த பைக் பார்த்தீங்கன்னா டிவிஎஸோட அப்பாச்சி RTR 310க்கு மிகப்பெரிய ரைவலாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. KTMோட டியூக் 390, அதே சமயம் பார்த்தீங்கன்னா நமக்கு யமஹாவோட MT-03 மாதிரியான பைக்குக்கெல்லாம் ரைவலாக தான் இந்த பைக்குமே வந்து லான்ச் பண்ண போறாங்க. டிசைன் ரொம்ப அக்ரெசிவா இருக்கு. கலர் ஆப்ஷன்ஸ் எல்லாமே RS 457ஓட அந்த ஒரு கலர் காம்பினேஷன்ல தான் கொடுத்துருக்காங்க. ஆனா இன்ஜினும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு RS 457ஓட சேம் எக்ஸாக்ட் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டர் அப்படிங்கும் போது டெஃபினட்டா பவர் பர்ஃபார்மன்ஸ் தாறுமாறா இருக்க போகுது. ஸ்டெப் அப் சீட், அதுவும் ஸ்பிளிட் சீட் தான் கொடுத்துருக்காங்க. 17 இன்ச்ல அலாய் வீல் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த பைக்கோட அந்த ஒரு கம்ஃபர்டபிள் அப்படிங்கிறது தாறுமாறா இருக்கும். நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். மூணாவதா பாத்தீங்கன்னா KTMோட டியூக் 490. KTM பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ரீசெண்டாக 890, 1290 அப்படின்னு சொல்லிட்டு டியூக் மாடல் லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு அட்வென்ச்சர் பைக்லையுமே வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ பெஸ்ட்டான சூப்பர் டியூக் கார் எல்லாமே இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்கிறதுனால இந்த டியூக் 490 லான்ச் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கொஷின் மார்க்காக தான் இருக்குது. ஆனால் இந்த டியூக் 490 வந்து குளோபல் மார்க்கெட்லையுமே வந்து ஒரு சில கண்ட்ரீஸில் தான் இருக்குது. ஸோ அது இந்தியாவில் ஏன் லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப வருஷமாக பார்த்தோம் அப்படின்னா இந்த பைக்கோட ப்ரைஸ் ஓரளவுக்கு ரீசனபிளாக இருக்குங்க. அதாவது இந்த செக்மெண்ட்டுக்கு 4 லட்ச ரூபாய் எக்ஸோரூம் பிரைஸ் அப்படிங்கிற மாதிரி தான். அதனால இந்த பைக் இந்தியாவில் லான்ச் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இந்த டியூக் 490 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 490cc பேரலல் ட்வின் இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. லிக்விட் கூல்டோல யூஸ் பண்ணிருக்காங்க. 60 ஹார்ஸ் பவரும் 15 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளச்சும் அவைலபிளா இருக்கு. இந்த பைக்கோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா 25 km/லிட்டரும் டாப் ஸ்பீட் 200 km/h தாராளமாக போகும். ஃப்ரண்ட்ல சிங்கிள் டிஸ்கும், ரியர்ல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு
சிங்கிள் டிஸ்க் பிரேக் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் கொஞ்சம் சின்ன சைஸ் டிஸ்க் பிரேக் தான். இந்த பைக்கில் டியூவல் சேனல் ஏபிஎஸ், ட்ராக்ஷன் கண்ட்ரோல் எல்லாமே அவைலபிளாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, ட்ராக்ஷன் கண்ட்ரோல், நேவிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து டெக்னாலஜி அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பெஸ்டான பேரலல் ட்வின் சிலிண்டர் டியூக் 490 இந்தியாவில் லான்ச் பண்ணுவாங்கன்னு சொல்லி நம்மளும் வந்து எதிர்பார்க்கலாம். இந்த பைக் லான்ச் பண்ணாங்கன்னா ரொம்ப ரொம்ப பெஸ்டான ஒரு பைக்காக இருக்கும். நாலாவதாக பார்த்தீங்கன்னா யமஹாவோட எக்ஸ்எஸ்ஆர். யமஹாவோட எக்ஸ்எஸ்ஆர் மட்டும் இல்லைங்க, MT 125 இந்தியாவில் லான்ச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஆனால் இந்த எக்ஸ்எஸ்ஆர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெட்ரோ ரோட்ஸ்டர், ரொம்ப வீடியோவில் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். பட் இருந்தாலுமே மோஸ்ட் அவைட்டட் பைக்கில் கண்டிப்பாக எக்ஸ்எஸ்ஆர் வந்தே ஆகும். ஏன்னா யமஹாவில் உங்களுக்கு வந்து ஒரு ரொம்பவே வேர்ல்டு கிளாஸ் பைக் அப்படின்னா ஒரு ரெட்ரோ ரோட்ஸ்டரில் இந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் ஹெரிட்டேஜ் மாடல் பைக்கான எக்ஸ்எஸ்ஆர் 155 நம்ம சொல்லலாம். 1,60,000 எக்ஸ்ஷோரூம் பிரைஸில் இந்தியாவில் லான்ச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஆனால் அது யமஹா இந்தியா தான் வந்து முடிவு பண்ணணும். இது வரைக்கும் முடிவு பண்ண மாதிரி தெரியல. ஸோ இந்த எக்ஸ்எஸ்ஆர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா R15 சேம் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு டார்க் அண்ட் நல்ல ஹார்ஸ் பவர் கொடுத்துருக்காங்க. 19.3 ஹார்ஸ் பவரும் 14.7 நியூட்டன் டார்க்கும் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அவைலபிளாக இருக்கு. அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளச், ஃபிளாட்டான டக் அண்ட் ரோல் சீட் வந்து கொடுத்துருக்காங்க. சர்க்கிளான LED ஹெட் லேம்ப், LED டெயில் லேம்ப், LED இண்டிகேட்டர்ஸ், கோல்டன் கலர் யூஸ் டிஃபரண்ட் ஃபோக்ஸ், 17 இன்ச் அலாய் வீல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெஸ்டான கான்ஃபிகரேஷன். இன்னைக்கு தேதிக்கு எல்லாமே டாப் கான்ஃபிகரேஷனாக தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் சர்க்குலரான டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரும் இருக்கு. 10 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி. மைலேஜும் பார்த்தீங்கன்னா 45 கிலோமீட்டர் மைலேஜ் தாராளமாக கொடுக்க முடியும். ஸோ ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு சிட்டி யூசேஜுக்கு ஒரு பெஸ்டான ரெட்ரோ ரோட்ஸ்டரா இந்த எக்ஸ்எஸ்ஆர் மாடல் இருக்கும். நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. இன்னும் எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இந்த பைக்லாம் லான்ச் பண்றாங்களா இல்லையா அப்படிங்கிறது பார்க்கலாம். ஆனால் ஒரு மோஸ்ட் அவைட்டட் பைக் இந்தியாவில் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா யமஹா கிட்ட இருந்து நம்ம இந்த எக்ஸ்எஸ்ஆர் மாடலை வந்து எதிர்பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதான் நினைக்கிறேன் கடைசி வரைக்கும். கடைசியா அஞ்சாவதா பாத்தீங்கன்னா கவாசக்கியோட Z125. கவாசக்கி பாத்தீங்கன்னா அப்கமிங் Z500 இருக்கட்டும், இல்லாட்டி Z250 SL அப்படிங்கிற மாதிரியான நிறைய நியூ மாடல்ஸ் வந்து லான்ச் பண்ண போறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா KLX 230 அப்படிங்கிற அட்வென்ச்சர் பைக்ஸ் எல்லாமே லான்ச் பண்ண போறாங்க கூடிய சீக்கிரம். அப்கமிங் இயர்ஸ், அதாவது 2025ல நிறைய பைக்ஸ் வந்து லான்ச் பண்ண போறாங்க. பட் அதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் எதிர்பார்க்கறது இந்த Z125 அப்படிங்கிற ஒரு நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டர் 1,45,000 எக்ஸ்ஷோரூம் பிரைஸ்ல லான்ச் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ Z250யோட டிசைனும் நிஞ்சா 125யோட அந்த கான்ஃபிகரேஷன் இருக்கிறதுனால நிறைய பேர் இந்த பைக்கும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. 1,45,000 கவாசக்கில ரொம்ப 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 அஃபோர்டபுளான ஒரு பிரைஸ். அதுவும் இந்த பைக்குக்கு. இந்த பைக்கோட இன்ஜின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 125cc சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. லிக்விட் கூல்டோட வரப்போகுது. 16 ஹார்ஸ் பவரும் 12 நியூட்டன் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால தாறுமாறான பர்ஃபார்மன்ஸ் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். மைலேஜும் பார்த்தீங்கன்னா 40 45 கிலோமீட்டர் மைலேஜும், டாப் ஸ்பீட் பார்த்தீங்க அப்படின்னா 120 km/h தாராளமாக போங்க. பிரேக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 290 mm சிங்கிள் டிஸ்க் ஃப்ரண்ட்லையும் 220 சிங்கிள் டிஸ்க் ரியர்லையும் கொடுத்துருக்காங்க. டியூவல் சேனல் ABS வந்து அவைலபிளாக இருக்கு. அண்ட் 17 இன்ச் அலாய் வீல் தான் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் கொடுத்துருக்காங்க. இதுலேயே நீங்கள் கிளஸ்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செமி கிளஸ்டர் தான் கொடுத்துருக்காங்க. டிஜிட்டல் அனலாக்ல தான் இருக்கு. இதுலையுமே ப்ளூடூத் கனெக்ஷன் அப்படிங்கிறது கிடையாது. 11 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி அண்ட் 815 mm சீட்டோட ஹைட் கொடுத்துருக்காங்க. 185 mm டைமென்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸும் அவைலபிளாக இருக்கு. சஸ்பென்ஷன் செட்டப்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல உங்களுக்கு யூஸ் டிஃபரண்ட் ஃபோக்ஸும், ரியர்ல மோனோஷாக் சஸ்பென்ஷன் தான் குளோபல் மார்க்கெட்ல இருக்கு. பட் இந்தியாவில் ஃப்ரண்ட்ல டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் கொடுக்கறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஸோ நல்ல பில்ட் குவாலிட்டியோட ரொம்பவே பர்ஃபார்மன்ஸ் பேஸ்டு Z125 அப்படிங்கிற பைக்கை இந்தியாவில் கூடிய சீக்கிரம் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த 5 மோஸ்ட் அவைட்டட் அப்கமிங் பைக்ஸ்ல எந்த பைக் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.